ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினே அவளோட மாமியார் வீடு வரைக்குமே வந்திருப்பா. அப்புறம் ஆட்டோக்காரனும் அங்கேயே இறக்கி விட்டுட்டு போயிடுறான். அப்புறம் அந்த வீட்டையே அவள் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஃப்ரெண்டுக்காரி தான் வா நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிடுறான். அங்கே போய் பார்த்தா ஏதோ ஒரு பூஜைக்கான ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை இவளும் பார்த்துட்டு அங்கே இருக்கிற பூசாரிக்கிட்டேயுமே கேட்குறா, என்ன பூஜை பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா, அது ஏதோ ஒரு பெரிய ஃபேமிலிலேருந்து வந்து இந்த மாதிரி நாளைக்கு பூஜைக்கான ஏற்பாடை பண்ண சொல்லிட்டு போயிருக்காங்க, அதுக்கு அதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஐ திங்க் அது நம்ம ஓம்கார் தான் சொல்லியிருப்பான் போல. ஏன்னா பொண்ணுக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தான் இல்லையா, அதே மாதிரியே மறுநாள் ஆனதும் நம்ம ஹீரோயினி அதே மாதிரியே கோயிலுக்கு வரா. இப்போ மொத்த ஃபேமிலியும் கூட்டிக்கிட்டு தான் வரா. போற வழியிலேயே படியில அவளோட பொண்ணோட பேரை எழுதிக்கிட்டே போயிட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினி கோயிலுக்குள்ள வந்ததும் பின்னாடி பார்த்தா பெரிய பாடி கார்ட்ஸ் படையோட ஒரு கும்பல் வந்து இறங்குது. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஓம்கார் தான். அங்கே யார் வந்திருக்கா அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோயினிக்கு தெரியல. யாரா இருந்தா என்ன, நம்ம வேலையை பார்ப்போம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பூஜை பண்ணுறதுக்காக இவங்க போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினி கோயிலுக்குள்ளே போயிட்டு அங்கே சாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கா. இவங்க கோயிலுக்கு வெளியில் அவுட் சைடில் உட்காந்துக்கிட்டு ஏதோ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினி இங்கே சாமிக்கு பாட்டு பாடிக்கிட்டே ஆர்த்தி காட்டிக்கிட்டு இருக்கா. இது நம்ம ஹீரோ காதுலையும் விழுகுது, அப்புறம் அந்த பொண்ணு காதுலையும் விழுகுது. இந்த குரலை கேட்கும் போது மயிராவோட குரல் மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் ரிவருக்கு அழைச்சிட்டு போக சொல்லிட்டாங்க. ஸோ அதனால அம்மா கிட்ட பத்திரமா குழந்தைய அழைச்சிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அம்மாவை அனுப்பிச்சிடுறான். அப்புறம் இவன் போயிட்டு அந்த பொண்ணு யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்க்குறான். அங்கே நம்ம ஹீரோயினி அந்த இடத்த விட்டு போயிட்டா போல, யாருமே இல்லை. அப்புறம் இவனும் சாமி கிட்ட பொண்ணுக்காக வேண்டுதலை வச்சிட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம ஹீரோயினி அந்த கோயில் ஃபுல்லா பூவை வந்து வச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கா. அப்பா வச்சிருந்த பக்கெட்ல பூ காலி ஆயிடுச்சு போல. அப்பா போயிட்டு நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கிருந்து போயிடுறாரு. அந்த சைடு தான் அந்த பாட்டியும் வந்து பேத்தியை அழைச்சிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. அப்ப சடனா நம்ம அப்பாவை வந்து இந்த அம்மா பார்த்துருது. இவர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பொண்ணை இந்த பக்கமா இழுத்துக்கிட்டு மறைச்சு வச்சுட்டு நின்றுட்டு இருக்கு. இவர் இங்க நிக்கிறாரு அப்படின்னா ஒருவேளை மயிராவும் இங்க வந்திருக்காளா கோயிலுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க அந்த அம்மாவும் பேத்தி வர கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கா. ஏன் பாட்டி இங்கே நின்றுட்டீங்க, ஒருவேளை நம்ம ஹைட் அண்ட் சீக் கேம் விளாடுறோமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டா, அதெல்லாம் இல்லம்மா, பாட்டிக்கு கால் வலிச்சிச்சு, அதனாலதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு நான் இங்க நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட ஏதோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் அவரு பூ வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு போல. அப்புறம் இந்த அம்மாவும் பேத்தியை கூப்பிட்டு அங்கிருந்து போக போனா டக்குன்னு அவ கையை உதறி விட்டுட்டு அந்த ரிவரை பாக்குற எக்ஸைட்மெண்ட்ல அங்கிருந்து ஓடி போயிடுறா. இந்த அம்மா பின்னாடியே துரத்தி போய் பிடிக்கலான்னு பார்த்தா அப்ப 4-5 பேரு அந்த பக்கமா பஜனை பாடிட்டு வந்துட்டு இருந்ததுனால இந்த அம்மாவால முன்னாடி போக முடியல. பேத்தியை மிஸ் பண்ணிடுச்சு. அந்த பொண்ணும் அங்க இருந்து போயிட்டு அதுக்கப்புறமா தான் பாட்டியை மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற விஷயம் புரியுது. அவளும் வந்து பாட்டியும் தேடுறா, அப்பாவையும் தேடிக்கிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயினி அதே கோயில்ல தானே இருக்கா. அவளும் பொண்ணு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஷாலை வந்து அங்க இருக்கிற மரத்துல வந்து கட்டலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. அப்ப கை தவிர அந்த ஷால் வந்து அப்படியே பறந்து போயிட்டு இருக்கு அந்த சைடா. உடனே வந்து ஷாலை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. அது போய் ஒரு மரத்துல மாட்டிக்கிச்சு போல. அந்த ஷாலு எந்த பக்கம் பறந்து போச்சோ அந்த பக்கம் தான் அவளோட பொண்ணுமே நின்றுட்டு இருக்கா. அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒருத்தவன் கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அவனோட பிரேக் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு போல. ஸோ அதனால எதிர்த்தாப்புல வர அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கா. யாராவது வந்து வாங்க அந்த பொண்ணை காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டிரைவரும் கத்திக்கிட்டே தான் வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கான், ஹார்ன் அடிச்சுக்கிட்டே. இதை நம்ம ஹீரோயினியும் பார்த்துட்டு கார் அந்த பொண்ணை நோக்கி வந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக ஓடி வந்துகிட்டு இருக்கா. அந்த பொண்ணும் கார் இப்படி நேரா வர்றதை பார்த்துட்டு பயந்து போயிடுறா. கரெக்ட் டைமுக்கு வந்து நம்ம ஹீரோயினி அந்த பொண்ணை இந்த பக்கமா இழுத்து காப்பாத்திடுறா. அந்த அதிர்ச்சியில அந்த பொண்ணு அப்படியே மயங்கி விழுந்துட்டா போல. அப்பன்னு பார்த்தா அந்த ஷால் மேல இருந்த ஷாலும் வந்து அவங்க 2 பேரையும் அப்படியே மூணாப்புல போத்திட்டு இருக்கு. யார் இந்த பொண்ணுனே தெரியல. திடீர்னு மயங்கி விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினிக்கு ஒரே பதட்டம், பயமா இருக்கு. அந்த பொண்ணுகிட்டயுமே கண்ணை திறந்து பாருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அங்க இருக்கிற எல்லாருமே கூட்டிட்டாங்க. இந்த பொண்ணோட அப்பா அம்மா யாருன்னு தெரியுமா, யாராவது சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளு எல்லாருக்கிட்டையுமே கேட்டுட்டு இருக்கா. ஆனா யாருமே தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு போல. பொண்ணை இந்த அம்மா தொலைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் தான் அவங்கள நம்பி என் பொண்ணை விட்டேன், அதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கீங்க, என் பொண்ணை எங்க மிஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்கான். அவங்களும் என் பார்வை அவர் மேல இருந்ததுனால தாரவை நான் மிஸ் பண்ணிட்டப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னா, யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, நான் என் பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்கேன், வாங்க தேடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் அந்த கோயில் ஃபுல்லா தேடிட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் அப்பா ஓடி வந்துட்டாரு. யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்டா தெரியலன்னு சொல்றா. திடீர்னு மயங்கி விழுந்துட்டா, ஆக்சிடென்ட் ஆக போச்சு, நான் தான் காப்பாத்தினேன், அப்புறம் இவளோட அப்பா அம்மா எங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா.
சரி வா போய் அப்பா அம்மாவை தேடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இல்லப்பா இவ மயங்கி விழுந்துட்டா, என்ன காரணம்னு தெரியல, ஹாஸ்பிட்டல் உடனே கூட்டிட்டு போயாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அதனால இவ வந்து இப்ப அப்பா கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொல்றா, பண்டிதர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இந்த குழந்தை இங்க கோயில்ல கிடைச்சது, நாங்க ஹாஸ்பிட்டல் சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறோம், இவங்களோட பேரண்ட்ஸ் யாராவது வந்தா அங்க வந்துட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அப்பா கிட்ட சொல்லிட்டு குழந்தையுமே அங்க தூக்கிட்டு போயிடுறா ஹாஸ்பிட்டலுக்கு. டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த குழந்தை வீக்கா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை திடீர்னு அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு பயங்கரமா பயந்து போய் கத்திக்கிட்டு இருக்கு. என்னாச்சு இவளுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டா பேனிக் அட்டாக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நர்ஸுகிட்ட சொல்லிட்டு இருக்கா. அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோயினியும் எப்படியாவது இந்த குழந்தைய சமாதானப்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு டவலை வந்து அப்படியே பொம்மை மாதிரி செஞ்சு பக்கத்துல அந்த குழந்தையோட பக்கத்துல வைக்கிறா. அந்த குழந்தையும் டக்குன்னு கண்ணை முழிச்சிருது. குழந்தையும் நார்மல் ஆயிட்டு, இன்ஜெக்ஷன் பண்ண வேண்டிய வேலையை நீங்களே பண்ணிட்டீங்களே, நீங்க இந்த குழந்தையோட அம்மாவா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இல்லைன்னு சொல்றா. அப்புறம் அந்த குழந்தையும் இவளை பார்த்துட்டு ஏஞ்சல் மதர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. என்னது ஏஞ்சல் மதரா அப்படின்னு கேட்டா, அம்மா நீங்க ஒரு ஏஞ்சல் மாதிரி வந்து என்னை காப்பாத்துனீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரிம்மா உன்னோட அப்பா அம்மா எங்க, அவங்கள நீ எப்படி மிஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டா அவளும் சொல்றா, அப்பா மட்டும் தான் இருக்காரு, அம்மா இல்லை, என்னோட அம்மா வந்து காட் கிட்ட போயிட்டதாக அப்பா சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சின்ன வயசுல இந்த குழந்தை அம்மாவை இழந்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி பரிதாபப்பட்டு பார்த்துட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. பண்டிதர் வந்து சொல்லிட்டாரு, இந்த மாதிரி உங்க குழந்தை சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே குழந்தைக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹாஸ்பிட்டல் பக்கமா ஓடி வந்துகிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு இந்த குழந்தைய பார்க்கும் போது அந்த குழந்தை பேசும்போது அவளுக்கு அவளோட பொண்ணோட ஞாபகம் தான் வருது. என்னோட தாராவும் இந்நேரம் வளர்ந்து இவள மாதிரியே தான் இருப்பாள் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இருக்கா. அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட உன்னோட பேர் என்னம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அந்த பொண்ணும் பேரை சொல்ல வருது. அப்ப பார்த்தா அவுச் அப்படின்னு சொல்லிட்டு கத்துது. என்னாச்சுமா அப்படின்னு கேட்டா, எனக்கு பசிக்குதுன்னு சொல்றா. ஏன் நீ எதுவும் சாப்பிடலையா அப்படின்னு கேட்டா, இல்ல அப்பதான் பூஜை முடிகிற வரைக்கும் எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னா. நானும் தான் சாப்பிடல. சரிவா நான் உன்னை கேண்டீனுக்கு அழைச்சிட்டு போறேன், அங்க போய் நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த குழந்தைய அழைச்சிட்டு போயிட்டு இருக்கா. அப்படி போகும்போது நர்ஸ் வருது. நர்ஸு கிட்டேயுமே சொல்லிட்டு தான் போறா. இந்த மாதிரி இந்த குழந்தையோட அப்பா அம்மா வந்தாங்கன்னா நான் கேண்டீனுக்கு தான் அழைச்சிட்டு போயிருக்கேங்கிற விஷயத்த சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டு இருக்கா. அதே சமயம் நம்ம ஹீரோவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டான். அங்க வந்து என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு, அவ நல்லா இருக்காளா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அவங்கள ஃபர்ஸ்ட் ஃபார்மை ஃபுல்லப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஃபார்மை ஃபர்ஸ்ட் தூக்கி போடுங்க, என் பொண்ணு எங்க இருக்கா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். அப்புறம் அங்க அந்த டாக்டர் வந்து அந்த கோயில தொலைஞ்சு போச்சு, அவளோட அப்பா நீங்க தானா, வாங்க உங்க பொண்ணை காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி கேண்டீன்ல போயிட்டு அந்த பொண்ணுக்கு வெரைட்டியான ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு அதெல்லாம் வந்து வித்தியாசமா பார்த்துட்டு இருக்கா. இதெல்லாம் நான் சாப்பிட்டதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஏமா நீ இதெல்லாம் சாப்பிட்டது இல்லையா அப்படின்னு கேட்டா, இல்ல அப்பா என்ன வெளியில எங்கேயுமே சாப்பிட வைக்க மாட்டாரு, வீட்டுல உள்ள சாப்பாடு தான் எனக்கு கொடுப்பாரு, வெளில இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டோம்னா என்னோட ஸ்கின்னுக்கு ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவாரு, அப்புறம் இந்த ஃபுட்டெல்லாம் அன்ஹெல்த்தின்னு சொல்லுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே இவளும் அப்பா மேல இருக்கிற அக்கறைனாலதாமா சொல்றாரு, அப்புறம் இந்த ஃபுட்டு வந்து ஒன்னு அன்ஹெல்தி கிடையாது, இது வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு தான், ஸோ அதனால நீ பயப்படாம சாப்பிடலாம், உனக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த குழந்தைய சாப்பிட சொல்லிட்டு இருக்கா. அந்த குழந்தையும் ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிடுங்க ஏஞ்சல் மதர், அப்பதான் நானும் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாறி மாறி ரெண்டு பேரும் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அவளுக்கு அந்த குழந்தை கூட இருக்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, தான் பொண்ணு கூடயே இருக்கிற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. ஆனா உண்மையிலேயே அவளோட பொண்ணு கூட தான் இருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரியல. இந்த பக்கம் இவனும் வந்து பார்க்குறான், அந்த ரூம்ல பொண்ணை காணோம், எங்க போனா என்னோட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. அப்புறம் அங்க இருக்கிற நர்ஸும் விஷயத்த சொல்லுது, இந்த மாதிரி கேண்டீன் அழைச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவனுக்கா கோவம் வருது, என் பொண்ணை என்கிட்ட இருந்து தூரமாக்குறது யாரு அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டுட்டே அந்த பக்கம் போயிட்டு இருக்கான். அப்புறம் அந்த பொண்ணு ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டா போல, கடைசியா வந்து ஃபினிஷ் பண்றதுக்கு ஏதாவது ஜூஸ் குடிக்கணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரியே ஆப்பிள் ஜூஸ் குடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. சரி ஓகே நீ இங்கே வெயிட் பண்ணுமா, நான் உனக்காக போயிட்டு ஆப்பிள் ஜூஸ் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி அந்த இடத்த விட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் இவன் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறான். பொண்ணை பார்த்துட்டு உனக்கு எதுவும் ஆகலையே, உனக்கு எதுவும் அடிபட்டுருச்சாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. இல்லப்பா எனக்கு எதுவும் ஆகலை, என்னை ஏஞ்சல் மதர் காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாலையுமே காமிக்கிறா. இந்த டால் வந்து என்னோட ஏஞ்சல் மதர் தான் எனக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, யாரை இவ சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த குழந்தையுமே இங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயினி வந்து பார்க்கும்போது அங்கே குழந்தைய காணோம். இவ ஓடி வந்து பார்த்தா அங்கே அந்த குழந்தைய தூக்கிட்டு போகிறது தெரியுது. பட் பின்னாடி வந்து பாடி கார்ட்ஸாக போயிட்டு இருக்காங்க. இவ உடனே பின்னாடியே துரத்தி போயிட்டு இருக்கா ஜூஸை கொடுக்கறதுக்காக. ஒரு நிமிஷம் இல்லைங்க இந்த ஜூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டே போயிட்டு இருக்கா. ஆனால் அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க போல. இவளுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு, அந்த பொண்ணுகிட்ட நல்லா பழகிட்டா பேசிட்டா, பட் இருந்தாலும் ஒரு குட் பை கூட சொல்ல முடியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கா.
இப்போ மறுநாள் ஆயிடுது. காலங்காத்தாலே பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைய அதை பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா இன்னைக்கே ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கான் போல. ஆனா இந்த பொண்ணும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றா. ஏமா, நம்ம இந்தியாவுக்கு பூஜைக்காக தானே வந்தோம், பூஜை முடிஞ்சிருச்சு, இப்போ நம்ம கிளம்பி போகணும் தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னா. இல்லப்பா, அந்த ஏஞ்சல் மதரை நான் பார்க்கணும், அவங்க கிட்ட நான் ஒரு குட் பை கூட சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டுட்டு இருக்கா. அடா, அவங்கள நம்மளுக்கு யாருன்னே தெரியாதுல்ல, அதனால நம்ம எப்படி அவங்கள போய் மீட் பண்ண முடியும்? ஸோ அதனால நீ போயிட்டு கிளம்பி போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினியும் அந்த பொண்ணை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்கா. அந்த பொண்ணை பத்திலாம் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணு அப்படியே பார்க்கும்போது பழகும்போது என்னோட தாரா கூட இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆச்சுமா. என் பொண்ணும் இந்நேரம் அந்த பொண்ணு வயசுல வளர்ந்துருப்பால அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஆமாம்மா அப்படிங்கிற மாதிரி அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு வருத்தமா, அந்த பொண்ணுக்கு என்னால ஒரு குட் பை கூட சொல்ல முடியல. அந்த பொண்ணு என்கிட்ட ரொம்ப அழகா பேசினா தெரியுமா, என்ன வார்த்தைக்கு வார்த்தை அவ ஏஞ்சல் மதர்னே கூப்பிட்டுட்டு இருந்தா. ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் மொத்தமா பேக் பண்ணி ஊரை விட்டே காலி பண்ணி போக பாக்குறாங்க. வீட்டு வாசப்படியே காலடி தான் எடுத்து வைக்கிறாங்க. அடுத்த நிமிஷமே அந்த பொண்ணு மயங்கி விழுந்துடுறா. திரும்பவும் அந்த பலவீனமான பிரச்சனை தான் போல. என்னாச்சு ஏதாச்சும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.